நம்ம விஜய், குமரன், நம்ம நிவின் 3 பேர் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சாரதா வந்து நம்ம காவரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருமா, நீ தப்பா நினைக்காத, நீ கர்ப்பமாக்கன்னு தெரியாம நிறைய கஷ்டப்படுத்திட்டு நான் மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிட்ட காவரி வந்து அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா, நீ என்ன தெரிஞ்ச பொண்ணு, அது மட்டும் இல்லாம உன்னோட இடத்துல வேற யார் இருந்தாலுமே இந்த மாதிரி நடந்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு காவரி சொல்றாங்க, அம்மா அவர் மட்டும் தப்பா நினைச்சிடாது, அவர் குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எப்பமா தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு அப்படி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாரதாவும் இல்லை என்னடி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பையன் எப்பமா தான் குடிப்பாருன்னு நீ சொல்ற, எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது, எனக்கு தொலைதா புரியணும்னு அவசியம் கிடையாது. குமரன் தம்பி தானே அங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு, கங்கா அப்படி கட்டுப்பாட்டோட வச்சிருக்க, எப்ப மாட்டோம் ஒரு டைம் தான் குடிக்க விடுவா, அதே மாதிரி நீங்க கரெக்டா பாத்துக்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுன்னு சரிமா அப்படி சொல்றாங்க. உடனே இந்த இடத்துக்கு நம்ம குமரன், நிவின் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படி இதை கவுண்ட் நம்ம சாரதா வந்து நிவின் தம்பி இங்கே தங்கிட்டு போங்க அப்படி சொல்றாங்க. உடனே நம்ம நிவினத்துல நான் வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிறாங்க. இதப்ப குமரனும் நம்ம விஜயும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாரதா வந்து நம்ம கங்கா கிட்ட சொல்றாங்க, இந்த பாரு கங்கா, இந்த ரூம்ல நீங்க படுத்ததுக்கு ரூம்ல தான் ரொம்ப நல்லா காத்து வரும், அந்த பையனை எப்படி இந்த ரூம்ல தங்க வைக்கிறது, அந்த ரூம்ல ரொம்பவே வெக்கையா இருக்கும், நீனும் நம்ம குமரன் தம்பி அங்க தங்கிக்காங்க அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நம்ம கங்கா முகமே மாறுது. அப்படியே மாறினாலும் வெளியே காட்டிக்காம, சரிம்மா நான் இங்க படுத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஹால்லே படுக்கிறேன், நீனும் நம்ம நர்மதாவும் நீ அந்த ரூம்ல படுத்துக்காங்க, அவள் என்ன இப்போ சின்ன பிள்ளை நினச்சிருக்க, பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவளை எப்படி ஹாலில் படுக்க வைக்கிறது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் சரின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அப்போ நம்ம சாரதா போனதுக்கப்புறம் நம்ம கங்கா யோசிச்சு பார்க்குறாங்க, என்ன இது, அவர் வந்து நம்ம மதிப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்ன அவர் மட்டும் நல்லா ஏசி போட்ட ரூம்ல தூங்கணுமா என்ன, என் புருஷன் என்ன போக்கு தவறா, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம விஜய் கிட்ட நம்ம சாரதா சொல்றாங்க, நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. இதை பார்த்தா நான் காவேரி செம்ம ஷாக்குங்க, என்னம்மா சொல்ற, அங்கதானே நம்ம அக்காவும் மாமா தங்கிட்டு இருந்தாங்க, எதுக்காக நீங்களா தங்க சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லை தம்பி பெரிய இடத்து பையன்லாம், அது மட்டும் எப்படி வசதியாக இருக்காங்க, ரொம்ப வெக்கையா இருக்கும், அதனால தானே அவங்களும் அங்கே தங்க சொல்லியிருக்கேன், நீங்க தங்கிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அதை கேட்டு விஜய் வந்து அப்பெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை, எங்களுக்கு இந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்க பண்ணாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த ரூம்லேயும் தங்கல, நாங்கள் எங்களுக்கு நான் ஏற்கனவே இருந்தேன் அந்த வீட்டிலே போய் நான் தங்கிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு நம்ம கவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஆமாம்மா அந்த ரூம் தான் எங்களுக்கு இருக்கலாம், நாங்கள் அங்கேயே போய் தங்கிக்கிறோம், இவர் அங்கே இருந்து பழக்கப்பட்ட ரூம் தானே அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு சாரதா வந்து ஏன் அங்கே நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் மாப்பிள்ளை இது மிஷின் அதுன்னு சொல்லி நிறைய பொருளை போட்டு வச்சு க்ளீனாக பண்ணி தரேன் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் விஜயம் கௌரி நீங்கள் எதுவும் கஷ்டப்படுங்க, நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறாங்க. குமரன்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேயே தங்க விடுதானே பிரதர், எதுக்காக அங்கே போகிறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது உங்களுக்கும் நம்ம கங்கா அக்காவுக்கும் இந்த ரூம் மாமா, நீங்கள் அங்கேயே தங்குங்க அப்படி சொல்லுவாங்க. விஜய் வந்து ஆமாம்மா காவல் சொல்கிறதா கரெக்டாக அப்படி சொல்கிறாங்க, அவங்க பிரைவேசி கிட்ட மாதிரி இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. உடனே இது கேட்டுன்னு நம்ம குமரன் வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதான் கங்கா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டால அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு எல்லாருமே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நமக்கு அவர் வந்து எல்லாரும் போய் படங்க போங்க, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு வெளியே அவர் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிறாங்க. இது பக்கம் நீ வேணும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம யமுனா வந்து நம்ம நினச்ச மாதிரியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே வந்துட்டு நீங்கள் இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு, அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன அவ்வளோ நேரம் வேலை, உங்களால் சீக்கிரமாக வர முடியாது, உங்களாக இங்கே ஒருத்தி காத்திருப்புன்னு கொஞ்சம் கூட நினைப்பில்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போதுக்கு தேவையில்லாமல் கத்திட்டு இருக்க, நீ இதெல்லாம் படிக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் படிக்க தான் வந்து அண்ணன் உங்களுக்கு நீங்கள் எல்லாமே நீங்கள் படிக்க முடியல, உங்களோட நினைப்பாக இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படியே உட்காந்து நீங்கள் எப்போறீங்கன்னு பார்த்துக்கிட்டனால நீங்களும் என்னை பற்றி துளியில் கூட நினைக்காம நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரீங்க, என்ன எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம நிவின் சொல்கிறாங்க, நீ எந்த விஷயத்த கேட்கப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசியே பேசாத, தூரப்பா அப்படி சொல்லி கையை தட்டி விட்டு போகிறாங்க. இதை கவனிச்சோன்னே என்ன நான் கேட்க நினச்சேன், என்ன கேட்காம இருக்கேன் எல்லாமே தெரியுதுன்னா அப்போ உங்களுக்கு அதுவும் தோணுது இல்லை, அப்போ நான் நினைத்த கரெக்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு காவலை கர்ப்பமாக இருந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கானா புருஷனை தான் கூட்டிகிட்டு போய் ஆசைப்படுவா, அவள் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போய் ஆசைப்படுறா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டு நிவனுக்கு ரொம்ப வந்து அடைச்சி பயமுடுவோம், கேவலான நினப்பு தெரிஞ்சவே திறந்த மாட்டே அப்படி சொல்லிட்டு அடிச்சு கையை வைங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம யமுனா வந்து அடிங்க தாராளமாக அடிங்க, ஆனால் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி தானே காவேரி அங்கே விஜய்க்கு விளக்கு கொடுத்துருப்போம், உங்களை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனதுக்கு, அதே மாதிரி நீங்களே இப்போ எனக்கு விளக்கு கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு நிவின் வந்து காவேரியில் விளக்கு கொடுக்க மாட்டேன், உன்னை மாதிரி கேவலமான ஜென்மம் ஒன்றும் விஜய் கிடையாது, அவர் நல்லா காவேரி மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்காரு, உன்னை மாதிரி கெடுக்கட்டவள அவர் கிடையாது அவர் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவம், எனக்கெல்லாம் உனக்கு விளக்கு கொடுக்கணும் அவசியமே கிடையாது, நீ எனக்கு நினச்சிக்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக யமுனா தேடிட்டு போயிடறாங்கல்ல, ஒன்றை மாதிரி கேவலமான ஜென்மம் எந்த ஒரு உலகத்தையும் நான் பார்த்து கிடையாது, அந்த முகத்தில் முழிக்கிறதுக்கு அருவருப்பா அப்படி சொல்லிட்டு
காரை துப்பிட்டு போயிறாங்க. இதெல்லாம் பார்த்தா யமுனாக்கு ரொம்ப கோவம் வந்து, போங்க போங்க காரை துப்பிட்டு போங்க, என் முகத்தை முளைக்கிறது கூட உங்களுக்கு அவமானம் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த அளவுக்கு நீங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனாலதான் என் முகத்தை பார்த்து பேசக்கூட உங்களுக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு நீங்களும் காவிரி சேர்ந்து இது மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம 2 பேரும் தப்பு பண்ணிட்டு என்ன நீங்க கேவலமா பேசுறீங்கன்னு அதை கூடி சீக்கிரம் நிரூபிக்கிற மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இல்லாத ஒரு யாருக்கும் கிடைக்கூடாது, இது காவிரி ஏன் என் வாழ்க்கை இப்படி சின்ன பொண்ணாம ஆக்குறான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அங்க இருந்துக்கிட்டு என்னோட வாழ்க்கை கெடுத்துட்டாலா, உன்னை சும்மா விட மாட்டேன் காவிரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவம் காவிரி பத்தி மனசு தப்புன்னு நினைச்சிட்டு காணான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய்க்கார் ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி விஜய்க்கார் ஒண்ணு செஞ்சுட்டாங்க. ஆனா அதை தவிர இப்ப நம்ம கங்கா காவிரிக்குள்ள பிரச்சனை வந்துருமான்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் யமுனா பழையபடி புதுசா பிரச்சனை கிளம்ப போறாங்க. இது எல்லாமே எப்படிதான் காவிரி சமாளிச்சு எப்படி வெளியே வரப்பாங்களோ பொறுத்திருந்து வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.